நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அல்லது பணம் வருது ஆனால் கையில் தங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம், நாளாக இல்லை வருஷமாக, ரொம்ப வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கல்யாணமே அமையலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய வழிபாடு தான் தை வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடு. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை தீரணும், நிறைய பணம் வேணும், வருமானம் வருது ஆனால் கையில் தங்க மாட்டேங்குது, பணம் கையில் தங்க மாட்டேங்குது, நிறைய செலவாயிட்டு இருக்கு, இந்த மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும், திருமண தடை இருப்பவர்களுக்கும் இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு என்பது நிச்சயமாக நல்ல பலன்களை தரும். நம்ம எல்லாருக்கும் ஆடி வெள்ளி வழிபாடு தெரியும். அது தட்சிணாயன புண்ணிய கால தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மாதம். இது உத்தராயண புண்ணிய கால தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறீங்க அப்படின்னா, வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இல்லை ஒரு பையன் இருக்கான், திருமணம் பண்ணணும், ரொம்ப நாளாக நாங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு அம்மா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ ஜாதகம் பார்க்க வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க, எங்கம்மா அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது அப்படின்னு. நீங்கள் பண்ணலாம். அல்லது எனக்கு திருமணம் ஆகணும், அதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணலாம். கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு வருமானம் நிறைய அதிகரிக்கணும், இந்த மாதிரி வேண்டுதலோடையும் இதை நீங்கள் பண்ணலாம். தை மாதம் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை வரக்கூடிய நேரத்தில், காலையில், மதியானம், இரவு, இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி, இல்லை கலசம்லாம் வைக்க முடியாது ரொம்ப சிரமம் அப்படின்னா தீபம் ஏற்றி வைத்து, தீபத்தில் மகாலட்சுமி தாயாரை ஆவாகனம் செய்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது என்பது மிக நல்ல பலன்களை தரும். அது வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க தை மாதம் வெள்ளிக்கிழமையில் குங்குமத்தால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வீட்டில் எல்லாரும் வச்சுக்கும் போது அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு முன்னேற்றமே இல்லை, எல்லாரும் கஷ்டப்படுறோம், பிள்ளைங்க வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு, நாங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கோம், இந்த மாதிரிலாம் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க. தை மாதம் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை கலசத்திலோ அல்லது தீபத்திலோ, இது ரெண்டும் இல்லைங்க எங்களால் முடியாது, ஏன்னா இப்போ குத்து விளக்கெல்லாம் வச்சு மகாலட்சுமி தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்னமா பண்ணுறது நிறைய பேர் கேட்பாங்க. மகாலட்சுமி தாயாருடைய படம் வச்சு கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். குங்குமத்தால் அர்ச்சனை செய்து, குங்குமம், மலர்கள், அட்சதை தெரியும் இல்லையா, அரிசியில் மஞ்சள் தடவி நம்ம வச்சுருப்போம், இது 3 நாளையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். அதிகமாக குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வச்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும், அந்த வீட்டில் சுப காரியம் நடக்கும். நான் ஏற்கனவே கடனுக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துறேன். பூஜை பண்ணாவே கடன் தீந்துருமா, பூஜை பண்ணாவே பணம் வந்துருமா அப்படின்னா, வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் உழைக்கிற போது நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு விடுவு காலம் நிச்சயமாக கிடைக்கும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தை மாதம் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி தாயாரை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நாம் சங்கல்பம் செய்து வேண்டிக் கொள்கிற போது நிச்சயமாக அது நடக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லுங்க, மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் படிங்க. பொருளாதார தேவை இருப்பவர்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் படியுங்கள். இதை செய்கிற போது நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.